எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அழியாத செல்வம் பெருகக்கூடிய அற்புதமான ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது நம்ம நிறைய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வைத்து வீடுகளில் செல்வம் செழிப்பதற்குண்டான அருள் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வழிபாடுகளில் மனதை செலுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக மேற்கொள்வோம். இப்படி இந்த அற்புத திருநாளின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நன்மைகளை பயக்கும். நிறைய மங்கள பொருட்கள் வாங்குவது சிறப்பாக இருந்தாலுமே ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பதும் ரொம்பவுமே நல்லது. அப்படி நம்ம வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆடிப்பெருக்குக்காக நான் 3 முக்கியமான பதிவுகள் கொடுத்துருக்குறேன். ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது வீடுகளில் செல்வம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக வாங்க வேண்டிய 5 முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன, அடுத்ததாக ஆடி 18 திருநாளின் பொழுது பெண்கள் வீடுகளில் எளிமையாக கடைபிடிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களும், இந்த குறித்த நன்னாளின் பொழுது அணிய வேண்டிய ஆடை நிறமும், கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய தவறை பற்றின ஒரு தனி விளக்க பதிவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்னென்னைக்குமே செல்வ வளமானது பெருகணும், சுக்கிர பலம் கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இனிப்பு சார்ந்த வகை எதுவாக இருந்தாலுமே அதில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன, இதனால் எப்படி நமக்கு நல்ல ஒரு பணவரவானது கூடும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்குது. இப்படி இந்த 3 பதிவுகளுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத திருநாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடிப்பெருக்கு திருநாள். ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது ரெட்டிப்பு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த குறித்த நன்னாள் அன்னைக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது, இல்லை வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது, நிறைய மங்கள பொருட்கள் வாங்குவது, வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில உபகரணங்கள் வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் தந்து, ஏன்னா எல்லாமே பெருகக்கூடிய அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு விலையுயர்ந்த பொருட்களாக இருந்தாலுமே அது பன்மடங்கு பெருகணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் செய்கிறோம். அப்படி நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் ஒரு சில பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. அதில் முதல்ல முக்கியமாக வாங்கக்கூடாத பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், அது துடைப்பமாக இருக்கலாம், இல்லை மாப்பாக இருக்கலாம், கிளீனிங் லிக்விட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே கட்டாயம் நீங்கள் நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். பொறுத்திருந்து அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக 2வது பொருள், கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அதுவும் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. இரும்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பொதுவாக மண்வெட்டி, கடப்பாறை இந்த மாதிரி அல்லாமல் பூட்டு, இரும்பு பீரோ இந்த மாதிரியான இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலுமே கட்டாயம் வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது அனைத்துமே பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பீரோ வாங்கி அதில் பணம் வைக்கலாம் அப்படிங்கிற யோசனையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது இரும்பு பீரோவாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இரும்பை இந்த குறித்த நாளின் பொழுது வாங்கும் பொழுது அது நமக்கு கெடு பலன்களை விளைவிக்கும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக 3வது, கூர்மையான பொருட்கள் எதுவுமே நம்ம நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. கத்தி, அருவாள்மனை, இல்லை தைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கட்டாயம் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 4வது முக்கியமான பொருள், கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்களை இந்த குறித்த நாளின் பொழுது வாங்கக்கூடாது. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அப்படிங்கிறத நீங்கள் வாங்கவே வேண்டாம். பொறுத்திருந்து நீங்கள் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறமா கூட வாங்கிக்கோங்க. ஆனால் நாளைய தினம் ஆடிப்பெருக்கு திருவிழா அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்ம வீடுகளில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி அனைவருமே சரியான முறையில் கையாள்வோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம் தான். ஒரு சிலர் நல்லா கையாள்வோம், ஒரு சிலர் தவறி கீழே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு ரொம்பவுமே கஷ்டப்படும். அதனால் இந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக வாங்குவது, இல்லை நாளைய தினம் கையாளும் பொழுது ரொம்ப கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்தது 5வது பொருள், தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ லெதர் ஹேண்ட்பேக்கு, லெதர் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் விற்கிறாங்க இல்லைங்களா. நாளைக்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதால இந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு அதில் நம்ம பணம் போட்டால் பெருகும் அப்படின்னு சொல்லி நினைத்து ஏதாவது ஒரு சில யோசனைகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை, அதுவும் லெதர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பணப்பெட்டி வாங்கி வச்சுட்டு அந்த பணப்பெட்டியில் ஒரு குறித்த நேரத்தில், ஒரு நல்ல நேரத்திலையோ இல்லை ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி நேரம், அந்த நாளில் வர குளிகை நேரம் பார்த்தோ நீங்கள் பணம் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம லெதர் சம்மந்தப்பட்ட பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக 6வது பொருள், கால் அணிகள், கால் மிதியடிகள் கண்டிப்பாக நம்ம நாளைய தினம் வாங்கக்கூடாது.
குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சில காரணங்களுக்காக ஷூ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தா அதையெல்லாம் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் பொறுத்திருந்து அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திங்கக்கிழமை நாளன்னைக்கு கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஆடிப்பெருக்கு நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. அடுத்ததாக 7வது பொருள் வீட்டு மளிகைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதால நிறைய பேர் இந்த மளிகை பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்வோம். அதில் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிடலாமே தவிர ஆனால் கண்டிப்பாக எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அதுலேயும் ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது எண்ணெய் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது கிடையாது. அதனால் கட்டாயமாக நீங்கள் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் இல்லாமல் காரப்பொடி வகைகள் எதுவுமே நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். வரமிளகாய் பொடி, முழு மிளகாய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி காரம் சார்ந்த பொருட்களை நீங்கள் கட்டாயம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. பொடி வகைகள்லையும் காரம் சார்ந்தவைகளை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி இந்த மாதிரி காரம் சேர்க்கப்பட்ட பொடி வகைகளை நீங்கள் வாங்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இதை நல்லா ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க. அடுத்ததாக 8வது பொருள், இதுவும் சமையல் சார்ந்த பொருள் தான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவு வகைகள் நிறைய பேர் வாங்குவோம். கோதுமை மாவு, ராகி மாவு இந்த மாதிரி மாவு வகைகள் வாங்குவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட சனிக்கிழமை நாளின் பொழுது இந்த மாவு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ நிறைய பேர் பருப்பு வகை வாங்கலாம் அப்படிங்கிறத ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது யோசித்து வைத்திருப்பீங்க. பருப்பு வகை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வாங்கக்கூடாத ஒரு பருப்பு வகையும் உண்டு. அதுதான் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு பொதுவாகவே நம்ம சனிக்கிழமை நாட்களில் வாங்கும் பொழுது அது ஒரு அசுபமாக கருதப்படக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக இந்த பொருளை வாங்குவது அப்படிங்கிறத இந்த ஆடிப்பெருக்கு நாளின் பொழுது தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதை தவிர நீங்கள் இதர பருப்பு வகைகள் எது வேணாலுமே வாங்கிக்கலாம். அடுத்ததாக 10வது பொருள், எரிபொருள் சம்மந்தப்பட்டவைகளை நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. மீறி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக அதனால் பெரும் பிரச்சனைகளானது ஏற்படும். இப்போ எரிபொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிலிண்டர், தீப்பெட்டி, மண்ணெண்ணெய், பெட்ரோல் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். அனைவருக்குமே அமோகமான வாழ்வை அருளக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆடிப்பெருக்கு நாள். ஆடிப்பெருக்கு நாள் அனைவருக்குமே அழியாத செல்வம் பெருகக்கூடிய விதத்தில் அமைப்பு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த 10 பொருட்களை கூடுமான வரைக்குமே நீங்கள் தவிர்த்து கொள்வது. ஏன்னா மொத்தமாகவே நீங்கள் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு சில நேரங்களில் சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, அது வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாங்கிடுங்க. ஆனால் கூடுமான வரைக்குமே நீங்கள் கட்டாயம் இந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்தாலே போதும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமையும். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான திருநாள் அப்படின்னு பார்த்தா ஆடிப்பெருக்கு நாள். இந்த ஆடிப்பெருக்கு அனைவருக்குமே அமோகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது கட்டாயம் வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.